அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் திகதி தை மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் UK நேரம் காலை 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பா நேரம் காலை 10 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கிறோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைபவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் நடைபெறுகிறது. இந்த அமைப்பினருக்கு எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஒற்றுமை, ஆரோக்கியம் ஏற்பட வழிவகை செய்வோம். என்ற நிகழ்ச்சியாக முதலில் தியானம் நடைபெறும். தியானத்தை சரோஜாதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்து அதை வழிநடத்துவார். அதன் பின்பு இன்று ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக கலவாணி யுகானந்த ராஜா மாஸ்டர் ஜெர்மனியிலிருந்து இணைந்து ராகங்களும் நேயர்களும் என்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ஆற்ற உள்ளார். இப்பொழுது நாங்கள் தியானத்துக்குள் செல்வோம். மிக்க நன்றி. உலக சமாதானம், நல்லிணக்கம், ஒற்றுமை, மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி லண்டனில் இருந்து நடைபெறும் இணையவழி தியான நிகழ்வில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்பதும் விளக்கப்பட்டு மன அமைதியை தரும் இனிமையான இசையுடன் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். தியானத்தின் பின் நன்றியுரை வழங்கப்படும். தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் என்பது எமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சமநிலைப்படுத்த வல்ல ஒரு சிறந்த பயிற்சியாகும். அன்பே அதன் உணர்வு, அறிவே அதன் வடிவம், மௌனமே அதன் மொழி. எமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி விழிப்புணர்வுடன் தியானம் செய்து இவற்றை உணர்வதே உயிராகிய எமக்கான பேரானந்தம். தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கலட்டி விடுங்கள். கை விரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வரும் பொழுது அனாவசிய சிந்தனைகள் உங்கள் மனதினை அலைக்கழிக்காமல் தவித்துக் கொள்ள முடியும். இந்த நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படுகின்றன. தியானத்தின் போது இனிமையான மன அமைதியை தரும் இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் இணைந்து நாங்கள் இப்பொழுது தியானத்துக்கு செல்வோம். நன்றி. தியானிகளே, அனைவரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கை விரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை கண்களில் இருந்து மெதுவாக எடுத்து கண்களை திறந்து சந்தோஷமாக பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்ததை இட்டு சந்தோஷமாக கரகோஷம் செய்து கொள்வோம். மிக்க நன்றி. நன்றி. ஓகே, நீங்க பிரபஞ்ச நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலக சமாதானம், அமைதி, நல்லிணக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் எமக்காக செய்யும் தியானம் வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் ஒரு சமுதாய சக்தியாக விரிவடைந்து சகல நாடுகளிலும் மன அமைதி, ஒற்றுமை, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை அடைய வழிவகை செய்யும் வலு உடையது.
இன்றைய தியான நிகழ்வுக்கு ஏற்ற பதாகைகளையும் மற்றும் இனிய ஏற்ற பதாகைகளை கனடாவில் இருந்து வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் மன அமைதியை தரும் இனிமையான இசையை தியானத்திற்கு லண்டனில் இருந்து வழங்கிய செல்வி மாஸ்டர் அவர்களுக்கும் தியான நிகழ்வினை நேரலையாக பதிவு செய்து கொண்டிருக்கும் அன்பருக்கும் தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தியான நிகழ்வினை நடாத்த தளத்தினை அமைத்துக் கொடுத்து அனுசரணை வழங்கும் PMC தமிழ் டிவி, உலக சமாதான நல்லிணக்க குழு ஐரோப்பா, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகியவற்றிற்கும் இத்தளத்தினை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும் திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக தளத்திலே உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என மனதார வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சகோதரி சுந்தரலிங்கம் மாஸ்டர். இப்பொழுது நான் ஆனந்தி பாலதாசன் மாஸ்டரை இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பவர் கலவாணி ஏகானந்தராஜாவை அறிமுகம் செய்து வைக்கும்படி தாழ்மையுடன் கொண்டுள்ளேன். நன்றி. நன்றி நன்றி சதாமன மாஸ்டர். இன்று சிறப்பு நிகழ்ச்சியாகிய ராகங்களும் நேயர்களும் என்ற நிகழ்ச்சியை நடத்தும் கலைவாணி ஏகானந்தராஜா மாஸ்டரை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். அவர் இலங்கையில் சங்கீத டிப்ளமா பட்டம் பெற்று ஆசிரியராக கடமையாற்றி புலம்பெயர்ந்து ஜெர்மனியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இசை கற்பித்து வருகிறார். 1000 பாடல்களுக்கு மேலாக தானே இசையமைத்து பாடிய பல விருதுகளை பெற்றவர். இசை கலை மாமணி, சங்கீத கலா விதுஷி, நுண்கலை வித்தகி, எனது சிநேகிதி கலைவாணி ஏகானந்தராஜா அவர்களை அறிமுகப்படுத்தி வரவேற்கின்றேன். நன்றி. இப்பொழுது நீங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நன்றி ஆனந்தி. நன்றி. அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். புதிய ஆண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய பிரபஞ்சத்தை வேண்டி ஆசிகளை வேண்டியபடி இன்று இந்த நிகழ்வு, அதாவது ராகங்களும் நேயர்களும் என்ற தலைப்பில் புதிய நிகழ்வாக அமைய இருக்கின்றது. எனக்கு இசையுடன் பயணிக்க இந்த தளத்தில் நேரம் ஒதுக்கி தந்த திருமதி அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் தம்பதியினருக்கு எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் முதலாவது நேயராக இணைய சம்மதம் தெரிவித்த திருமதி அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அவர்களை வாழ்த்து கூறி வரவேற்கின்றேன். வணக்கம் அருந்ததி மாஸ்டர் அவர்களே. வணக்கம் கலைவாணி ஆசிரியர்களே, உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. உங்களுக்கு இசை மீது ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? நீங்கள் முறையாக இசையை கற்றீர்களா அல்லது கேள்வி ஞானமா? உங்களை பற்றிய சிறிய ஒரு அறிமுகம் தாருங்கள். ஓகே, எனது இசை பயணம் எவ்வாறு தொடங்கியது என்று நான் கூறும் போது, எனது தந்தையார், அதாவது எனது பெற்றோர்கள், எனது வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சங்கீத ஆசிரியர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்றார்கள் என்று எனது பெற்றோருக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் அந்த வீட்டில் இருக்கிறவரால் அறிவித்தார்கள். இப்படி பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஆசிரியர், சங்கீத ஆசிரியர் வந்திருக்கின்றார் இந்தியாவிலிருந்து, அவருக்கு பேர் அந்தனி மாஸ்டர் என்று. அவர் வந்திருக்கிறார், நீங்களும் கூட பிள்ளை, அப்போ எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்குமென்று நினைக்கிறேன். அப்போ உங்களோட பிள்ளையும் ஒருக்க அனுப்புறீங்களோ, ஏனென்றால் இந்த மாஸ்டர்ஸ் ஒரு ஆள் வந்திருக்கிறார், நாங்கள் இந்த எங்களோட அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சங்கீதத்தை சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் என்று. அப்போ தொடங்கினது எனது சங்கீத பயணம். அப்பொழுது அவர் வந்து முறையாக படிப்பித்தார். அப்போ 7-8 வயசு இருக்கும். அப்போ நான் ஸ்வர வரிசையிலிருந்து அவர் எவ்வாறு சுதி பாடுறது, எவ்வாறு தாளம் போடுறது என்று முதல் பயிற்சியை எனக்கு பயிற்று விட்டார். அப்போ அதிலிருந்து தொடங்கிய எனது பயணம். எனது முதலாவது அப்படியே எல்லா வரிசைகளும் படித்து நான் ஒரு முதல் பாடல் எங்கே பாடினேன்னா, எனது தந்தையார்
என்னை எந்த சங்கீத வகுப்பு இருந்தாலும் என்னை அழைத்து கொண்டே செல்லுவார். எப்போ பார்த்தாலும் எங்கே சங்கீத ஆசிரியர்கள் புதுசாக வரையினமோ எந்த இடத்துல வந்தாலும் என்னை கூட்டிக் கொண்டு போவார். அப்படி போகும்போது எங்களுக்கு அந்த சிறுவர் மலர் என்ற ஒரு நிகழ்ச்சி இலங்கை வானொலியில் நடுவே நடைபெறுறது. அப்போ எனது தந்தையாரின் சக ஒரு சிநேகிதர் தான் அந்த வானொலி மாமாக இருந்தவர். அப்போ வானொலி மாமா இருக்கும்போது அப்போ அவர் சொன்னார், உங்களோட மகளையும் ஒருக்கா கூட்டி கொண்டு வாங்குவேன் என்று சொல்லி. அப்போ நான் அந்த சிறுவர் மலருக்கு போய் அங்கே அப்போ சரியான சின்ன பிள்ளையா இருக்கையில் கொஞ்சம் வெக்கப்பட்டுத்தான் போனேன் நான். என்றாலும் அங்கே போன பிறகு அங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும். அப்போ அவர் சொல்லுவார் கூட்டி கொண்டு வாங்கணும். அப்போ நாங்கள் போய் நாடகம் நடிக்கிறோம் அப்படியெல்லாம் கேட்கல. அப்போ அந்த வானொலி மாமா கேட்டார், நீங்கள் ஒரு பாட்டு பாடுறீங்களோ உண்டு. அப்போ நான் சங்கீதம் படித்தோன்னு இருந்தபடியே அவருக்கு தெரியும். அப்போ நான் முதல் பாட்டை அவர் பாட சொன்னோன்னு அப்போ அடுத்த கிழமை எங்களுக்கு ரெக்கார்டிங் நடக்குது. அது முதலே ஒரு கிழமைக்கு முதலே அவங்க ரெக்கார்டிங் செய்திருவினா. அப்போ நானும் அப்பாவும் போய் அப்போ எங்களோட அம்மா நான் முதல் பாடல் பாட போறேன்னு ஒரு பச்சை கலர் நல்ல நினைவு இருக்கு, பச்சை கலர் பாவாடை சட்டை எல்லாம் தைத்து எனக்கு தந்து என்னுடைய அப்பா இந்த சிறுவர் மலருக்கு கூட்டிக் கொண்டு போறேன். அப்போ அங்கே போய் நான் முதல் பாடலாக, அதாவது ஸ்வர வரிசை ஜெண்ட வரிசை அலங்காரத்துக்கு பிறகு கீதாவெல்லாம் படித்து முடிஞ்ச பிறகு அப்போதான் முதல் ஸ்வரஜதி ஜதீஸ்வரத்துக்கு பிறகு ஸ்வரஜதி எனக்கு மாஸ்டர் சொல்லி தந்ததை நான் போய் அதை பாடினேன். அப்போ அதை பாடி ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்சு அடுத்த கிழமை வரப்போதன்னொன்னே எல்லாருக்கும் எங்களோட அப்பா அறிவித்து இந்த மகள் பாட போறான்னு சொல்லி அந்த பாடலை பாடினேன். அதுதான் கமாஸ் ராகத்தில் வந்த ஸ்வரஜதி. அந்த ராகத்தை பற்றித்தான் நான் இன்று உங்களுடன் உரையாடல் செய்ய வந்திருக்கின்றேன். முதலில் பாடிய ராகமே உங்களுக்கு பிடித்து கொண்டது, அந்த கமாஸ் ராகம். இந்த ராகம் ஏன் உங்களுக்கு, நான் அடுத்த கேள்வியா வைத்திருந்தேன், நீங்கள் எடுத்துக்கொண்ட ராகம் என்ன, அந்த ராகம் ஏன் உங்களை கவர்ந்தது என்று. அதுக்கு நீங்க பதில் கூறிவிட்டீர்கள் முதலே. இந்த ராகத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்த குறிப்புகள் சிலவற்றை கூறினால் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், இசையை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளட்டும். இந்த ராகம் என்னென்றால் எனக்கு ஏன் பிடித்ததுன்னா, இது ஒரு கவர்ச்சியாக இருந்தது. அந்த ராகம் அந்த சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே எனக்கு அந்த ராகத்துல ஒரு கவர்ச்சி வந்தது. ஏனென்றால் அந்த ராகத்தின் வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ருங்கார ரச ராகம். ஸ்ருங்கார ரச ராகம், அதோட உணர்ச்சி கெஞ்சல் ராகம், கொஞ்சல் ராகம், அப்படிப்பட்ட ராகம், எந்த நேரமும் பாடக்கூடிய ராகம். அப்ப இந்த ராகத்தை என்ன ஆரோணம் அவரோணம் அதை நான் பாடும் போது நான் பாடி காட்டுறேன். அதுக்கு முதல் அந்த ராகத்தின் இதுகளை சொல்கிறேன். இது உங்களை எல்லோருக்கும் தெரியும், 72 எங்களுக்கு தாய் ராகமாக 72 மேளகர்த்தாக்கள் இருக்கின்றது. அப்ப அந்த ராகத்தை, அந்த 72 மேளகர்த்தாலே இந்த ராகம் ஒரு செய் ராகம். இது ஹரிகாம்போஜியில் பிறந்த 28வது மேளகர்த்தாவாகிய ஹரிகாம்போஜியில் பிறந்தது. இது ஒரு சாடவ சம்பூர்ண ராகம். 6 ஸ்வரங்கள் ஆரோகணத்திலும், 7 ஸ்வரங்களும் அவரோகணத்தில் வர்ற ராகம். மற்றது நீங்க பார்க்கலாம், இது ஒரு வக்ர ராகம். ஏனெனில் இந்த ஆரோகணத்தில் ஸ்வரங்கள் நேராக போறாமல் மாறி மாறி வர்றதால் அது ஒரு வக்ர ராகம். மற்ற இந்த ராகம் கடவுளை பற்றி பாடுறது, காதலிகள் பாடுறது. மற்றது இந்த ராகம் இப்பொழுது இசை உலகத்தில் இருந்தாலும் இப்பொழுது பல திரையுலகத்திலும் இந்த ராகத்தை கடைபிடித்திருக்கிறார்கள். ஏனென்றால் திரையுலகத்துக்கும் இந்த ராகம் மிகவும் போற்றத்தக்க ராகமாக வந்தது. அப்போ இந்த ராகத்தில் அப்போ எனக்கு ஸ்வரஜதியை பாடும்போது எனக்கு அந்த பாட்டும் நல்லாக பிடித்திருந்தது. அதனால நான் இந்த ராகத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று. சிறப்பாக நீங்க இந்த ராகத்தை பற்றி கூறினீங்கள். அதாவது ஆரோகணம் அவரோகணம் நீங்க பாடி காட்டலாம். சமகம பதனிசா சனிதப மகரிசான்னு வருது.
நேயர்களிடம் நான் குறிப்பிடுவது, உங்களுக்கு இந்த சொற்கள், கலைப்பிரயோகங்கள், இந்த கலை சொற்கள் உங்களுக்கு விளங்காவிட்டால் நீங்கள் எழுதி வைத்து எங்களிடம் அதற்கான விளக்கத்தை கேட்டால் நான் உங்கள் கேள்வி நேரத்தில் நான் உங்களுக்கு அதற்காக தருவேன், அல்லது அடுத்த நிகழ்ச்சியிலே என்றாலும் நான் உங்களுக்கு அதற்கான விளக்கத்தை தருவேன். ஆகவே உங்களுக்கு விளங்காத சொற்களை விளங்காதவற்றை நீங்கள் எழுதி வைத்து கேட்கலாம். இந்த இப்பொழுது அவர் குறிப்பிட்டது சமகம பதனிசா, அதாவது சாவுக்கு பிறகு ரீ வரணும், ரீக்கு பிறகு கா வரணும். அப்படி ஒழுங்காக வராமல் சாவுக்கு பிறகு ரீ வராம கா வருகின்ற பொழுது, மாறி வருகின்ற போது அது வக்ரம் என்று சொல்லப்படும், வக்ர ராகம் என்று சொல்லப்படும். அதே போல வர்ஜம் என்று சொன்னா ஒரு சுரமோ அதற்கு மேற்பட்ட சுரமோ விலக்கப்பட்டால் அதை வர்ஜ ராகம் என்று சொல்லப்படும். இந்த ராகத்தில், அதாவது ஆரோகணத்தில் சமகம பத நிசாண்டு வருது. அப்ப அதுல ரிஷபம் வர இல்லை, அதனாலதான் அதை வர்ஜ ஆரோகணத்துல வர்ஜம் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. மற்றது சாடவ சம்பூர்ண ராகம். சாடவம் என்றா 6 சுரங்கள் வருகிறது, சம்பூர்ணம் என்றா 7 சுரங்களும் சனிதப மாயரி சாண்டு அவரோணத்துல வாரபடியா 7 சுரங்களும் வருகிறபடியா அது சம்பூர்ணம், சாடவ சம்பூர்ண ராகம். அப்போ இப்பொழுது நாங்கள் வர்ஜம் என்றா என்ன, வக்ரம் என்றா என்ன என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது அருந்ததி மாஸ்டர் கூறியது போல பிறந்த ஜன்ய ராகம், அதாவது 28வது தாய் ராகத்தில் பிறந்த ராகம்தான் இந்த ராகம், கமாஸ் ராகம் என்று குறிப்பிட்டிருந்தார். ராகங்கள் எத்தனை என்று அநேகமா இசையை கற்க முதல் எல்லாரும் கேட்கின்ற கேள்வி, ராகங்கள் எத்தனை என்று. தாய் ராகங்கள் தான் 72, தாய் ராகங்கள் 72. இந்த தாய் ராகங்கள் 72க்கும் பிறந்த ராகங்கள், அதாவது அதுதான் இதர் குறிப்பிட்டிருந்தார் ஜன்ய ராகம் என்று. ஜன்யம் என்றால் பிறந்த. இந்த பிறந்த ராகங்களுக்கு அளவில்லை, புதிதாக புது ராகங்களை கண்டுபிடித்து கொண்டிருப்பதால் அதற்கு கணக்கில்லை. ஆகவே ஜன்ய ராகங்கள் ஏராளம், அதை எத்தனைன்னு சொல்ல முடியாது. மிக சிறப்பாக இதை பற்றி குறிப்பிட்டிருங்க. அதாவது பக்தி ரசம், சிருங்கார ரசம் பொருந்திய ராகம், கொஞ்சல் கெஞ்சலோட கூடின ராகம், சிறப்பான ராகம் என்பதை நீங்க குறித்திருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஆரோணத்தை பாடி காட்டி நீங்கள் ஸ்வரஜாதியை பாடி காட்டுங்கள். இதன் பிறகு என்னுடைய சங்கீத வாழ்க்கை எப்படி போனது என்பதை பற்றி நான் பேண்டு கூறுகின்றேன். இதை நான் இப்பொழுது சுருதியை, நாங்கள் எமது சங்கீதத்திற்கு எப்பவும் ஸ்ருதி மாத்த லயபிதா என்று எல்லோருக்கும் தெரியும். சுருதி மிக மிக முக்கியம். எனவே நாம் ஸ்ருதியுடன் பாடுவது தான் முக்கியம். சமகமா பதனி சனித பமகரே சமகம பதனி சனித பமகரே சமகம பதனி சனித பமகரேசா. இந்த ராகம் அடைக்கும் ஸ்வரங்கள் சஜ்ஜம், சதுசுரி ரிஷபம், அந்தர காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சதுஸ்ருதி ஐவதம், கைஷிதி நிஷாதம். இந்த ராகங்கள் எடுக்கும் ஸ்வரங்களை நான் கூறியுள்ளேன். இப்பொழுது இந்த ராகத்தில் உள்ள பாடல், அதாவது எனக்கு இந்த பாடல் சிறுவர் மலரில் பாடி எனது சங்கீதத்தில் முதல் பாடல் நான் பாடி முதல் கச்சேரி என்றே சொல்லலாம். ஒரு சிறிய கச்சேரி மாதிரித்தான் நடந்தது. அதை நான் உங்களுடன் பகிர்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேர்ந்த பழைய நினைவுகள் எல்லாம் எனக்கு இந்த பாட்டு பாடும் போது பயன்தருவது. எனவே நான் இப்பொழுது உங்களுடன் இந்த பாட்டை பாடி காட்டுறேன். ஸ்வரஜதி என்று சொல்லப்படும். சாம்ப சிவாயனவே ரஜித கிரிசா அம்ப சிவாயனவே ரஜித கிரி சாம்பவி மனோகர பரா நிபகர ஸ்ரீ சாம்ப சிவாயனவே ரஜித கிரி நிவே குரு தெய்வம் பனி தேவேலன
मनुष्य बिंबुषु श्रद्धा मदिनी शिवसा अम्ब शिवाय नवे रजित गिरि परमदया निधि बनुचु मरुवगना कृतयमुना मगदेव मग प्रभु सुंदरना यग सुरवरता यग भय भव हर शिवसा अम्ब शिवाय नवे प्रजित गिरि सिद मथुरपुरमुना వరముల సగుగరుని నిరందమును దలసి సాంబ శివాయ నవే ప్రజిత గిరి శ్రీ సుభగర శశి మగుడదర जय विजय त्रिपुरधर सित जनलोला उदगुणशीला कृतनुदपाला पदिदुनिलोला मुद पलरंग पदाक्षमुलंद पदंबुलु चेचु पशुपदिनी ज्ञानमु ध्यानमु स्नानमुप नमुता नमु मानमु अभिमानमनुचु कनिकरमुन चरणं मुनि कनि कोनु चुयुलन नोयुल चरणनुचु सा अम्ब शिवाय नवे प्रजित गिरि चार चारे गुणी नम मंद्रम गोरिना तुनि पादाक्ष मंद्रम दश दौ चिन्ह नुनि कीर्ति कुनि वेयनि सोकन कुनि नामुगनि सा अम्ब शिवाय नवे प्रजित गिरि सा சிறப்பு, மிக சிறப்பு. இது ஒரு ஸ்வர ஜதி. இதில் இந்த கடைசி பந்தி நல்ல அழகாக கண்ட நடையில் அமைந்திருந்தது. நீங்கள் சார சரே குணி நாம மந்திரம், இது ஒரு அந்த கண்ட நடை, அதாவது தாளத்திலே ஒரு நடை, திஷ்டம் சதுஷ்டம் கண்டம் மிஷ்டம் என்று அந்த நடை இருக்கிறது. இது நாங்க பின்னுக்கு பார்க்கலாம். இதுல அழகாக அஞ்சு சுரங்களா வரும். அது கண்டம்னு சொல்லிக்கல. சாரி சனிதனி சாணிதப பதனி தபமா பமகம மகமா பம பத பதனிதனி சாரி சனிதனி சாணிதமா பத சா சாணித பமகம. இது ஒரு சின்னி கிருஷ்ணதாஸ் அவர்கள் எழுதின ஸ்வரஜதி. இது கடைசி பந்தி மட்டும், கடைசி சரணம் மட்டும் கண்டது அடையில் அமைந்திருக்கிறது. இதை குறிப்பு அதுல சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்ப பாடத்திலேயே அந்த கண்ட கதி எப்படி அந்த நடைகள் மாறுகிறதை பற்றி படிப்பிக்கின்றார்கள். ஆமா. அடுத்ததாக ஒரு நீங்கள் இன்னொரு கீர்த்தனம் பாடுவீங்கள் அன்னைக்கு. அதுக்கு முதல் நான் ஒரு கீர்த்தனம், தமிழ் கீர்த்தனம் பாடுவேன். அதுக்கு பிறகு நீங்கள் தியாகராஜருடைய கீர்த்தனம் நீங்க பாடுவீங்க. பாபநாசம் சிவன் அவர்கள் எழுதிய ஒரு கீர்த்தனம் இந்த கமாஸ் ராகத்தில் அமைந்தது. அதனை நான் பாடுகிறேன். இடது பதம் தூக்கியாடும், இடது பதம் தூக்கியாடும் நடராஜனடி பணிவையே நெஞ்சே இடது பதம் தூக்கி ஆடும் நடராஜனடி பணிவையே நெஞ்சே இடது பதம் தூக்கி ஆடும் படவர
படவரவாட புலியதலாட படவரவாட புலியதலாட படவரவாட புலியதலாட பக்தர்கள் ஜெய ஜெய எனவே புலிபதம் சொல்லியிரு கண்குளிர பக்தர்கள் ஜெய ஜெயமெனவே புலிபதம் சொல்லியிரு கண்குளிர தில்லையில இடது பதம் தூக்கியாடும் நடராஜனடி பணிவையே நெஞ்சே இடது பதம் தூக்கி ஆடும் திருவடி சிலம்புகள் களீர் களீரென திருமுடியிளமதியொளி பளீர் பளீரென திமிதகதரிங்கினதோம் என திருமால் மத்தள மதிர சிவகாமி மணாளன் சிவகாமி மணாளன் திருச்சிற்றம்பலந்தனில் புன்னகையோடிடது பதம் தூக்கி ஆடும் நடராஜனடி பணிவையே நெஞ்சே இடது பதம் தூக்கி ஆடும். இது ஒரு தமிழ் கீர்த்தனம், பாபநாசம் சிவன் அவர்கள் எழுதிய கீர்த்தனம். இப்பொழுது நீங்கள் ஒரு நான் நினைக்கிறேன் நீங்கள் தியாகராஜருடைய கீர்த்தனம் படிப்பீர்கள் நினைக்கிறேன். அதுக்கு முதல் எனது சங்கீத பயணத்தை கொஞ்சம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதாவது நான் தொடர்ந்து இந்த சங்கீதத்தை படித்து வரும் பொழுது பாடசாலைகள்ல ப்ரோக்ராம் உடனே உடனே கூப்பிடுவார்கள், போய் நின்று பாடுறது எல்லாம் செய்கிறது. எனக்கு எப்பவும் எனது பேரண்ட்ஸ், அதாவது எனது பெற்றோர்கள் மிகவும் உறுதுணையாக இருந்து நான் படிக்க வேண்டும் சங்கீதம் என்று சொன்னவர். அத்துடன் ஒரு நாள் நாங்கள் எங்களோட பாடசாலையில் வந்து 8ஆம் வகுப்பு நினைக்கிறேன், நல்லா படிக்கல ஆசிரியர்கள், அதுவும் ஆங்கில பாடத்தை ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொரு இருக்கும். அப்போ ஆங்கில பாடத்தில் ஒரு எங்கள் ஆசிரியர் வந்து கேட்டார், வாட் இஸ் எல்லோருடைய ஆம்பிஷனை பற்றி எழுதுங்கள் என்று. அப்போ எல்லோரும் என்ன எழுதுவார்கள், நாங்கள் டாக்டராக போகிறோம், இன்ஜினியராக போகிறோம் என்று எல்லோரும் எழுதியிருந்தார்கள். நான் மட்டும்தான் சங்கீத ஆசிரியராக போகின்றேன் என்று எழுதி, அது என்னத்துக்காக என்று எழுதினோடனே எனக்கு அன்றைக்கு எனக்குத்தான் அதில் ஹையஸ்ட் மார்க்ஸ் கிடைச்ச. டீச்சருக்கு எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர் என்று வாசி எந்த வாசிக்கும் போது அவர்களுக்கு வித்தியாசமாக இருந்தபடியா நான் அன்று ஒரு கூடின புள்ளிகளை எடுத்து கொண்டதும் எனக்கு ஒரு பெருமையாகவும் இருந்தது. அத்துடன் நான் தொடர்ந்து இந்த எல்லாம் படித்து வட சங்கீத சபை எல்லாத்துலேயும் எக்ஸாம் எல்லாம் எடுத்து டிஸ்டிங்ஷன் எடுத்துக்கொண்டே வந்தேன். நான் இப்போ எனக்கு இந்த வாய்ப்பாட்டு ஆர்வத்துக்கு பிறகு எனக்கு வீணையிலும் ஆர்வம் வந்தது. என பாடசாலையில் வீணை படிப்பித்தவர்கள் அதை பார்த்து நான் வீணையிலும் பயின்று பேர்ந்து அவ்வாறு நான் பேர்ந்து கலம்பு ஹிந்தி காலேஜில் டீச்சர் எனக்கு ஆசிரியர் சங்கீத ஆசிரியர் பதவி கிடைத்தது. அதுக்கு பிறகு பேர்ந்து இசிப்பத்தினாலும் சொல்லப்படும் கிரீலன்ஸ் காலேஜ்லேயும் படிப்பித்தேன். நான் பேர்ந்து லண்டனுக்கு வர முதல் இறுதியாக நான் படிப்பித்த பள்ளிக்கூடம் சென்ட் தாமஸஸ் காலேஜ் கால்பிட்டியில் சங்கீத ஆசிரியராக பணிபுரிந்து நான் உடனே எல்லா இதில் எங்களோட சங்கீதத்தில் இருக்கிற எல்லாம் ஸ்லோனில் இருக்கிற எல்லா தராதரத்திலையும் பொறுப்புகள் பெற்று கொண்டு இப்போ நான் லண்டனில் வந்த பிறகு எனக்கு உறுதுணையாக எனது கணவர் ஸ்ரீகாந்த் ராஜா, அவங்க எல்லாருக்கும் தெரியும், எத்தனையோ ப்ரோக்ராம் நான் இந்த லண்டனில் வந்து முதல் வந்து ஒரு நவராத்திரிக்கு ஒரு வீணை வாசித்தேன்னா அதுக்கு பிறகு 300-400 கச்சேரிகள் எனது கணவர் தான் எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, அப்பொழுது எனது பெற்றோர்கள் எங்களுடன் இருந்தபடியால் பிள்ளைகளை அவர் பார்த்து கொள்வார்கள். நாங்கள் ஒவ்வொரு சனி ஞாயிறும் ஒவ்வொரு இடங்களுக்கு போய் வீணை கச்சேரி செய்து அப்படி நாங்கள் கிணறுக்கு எத்தனையோ எல்லாம் செய்து நாங்கள் இந்த சங்கீதத்திலும் மிகவும் இந்த பிரபலியமாக எனக்கு இருக்கக்கூடியதாக இருந்தது. வீணை ஆசிரியராக எத்தனையோ பிள்ளைகளை படிப்பித்து இருக்கிறேன். எனது மாணவர்கள் இப்பொழுது ஆசிரியர்களாக இருந்தவர்களும் படிப்பிக்கின்றார்கள். எனவே நான் நினைத்தது, நான் எடுத்துக்கொண்ட விஷயம், நான் ஆசிரியராக வர வேண்டும் என்று நினைத்தது, நான் வந்தது அதை கடவுள் சித்தம் என்று தான் நினைக்கின்றேன். எனவே நான் இப்பொழுது நேரத்தை கருதி அடுத்த கீர்த்தனையை பாடுவோம். இந்த கீர்த்தனை வந்து மிகவும் பிரபலமான கீர்த்தனை, அதாவது புரோச்சேவா. அதிகமாக எல்லோரும் கேட்டிருப்பீர்கள்.
இந்த கமாஸ் ராகத்தில் இருக்கிற இந்த கீர்த்தனை வந்து மைசூர் வாசுதேவாச்சாரியர் பாடின பாடல். இது வந்து ராமரை பார்த்து அவர் பாடுகின்றார், உருகி பாடுகின்றார் இந்த கீர்த்தனை. இதை நான் இப்பொழுது உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஆதி தாளத்தில் அமைந்தது, சௌக்ககால கிருதி என்றும் சொல்லப்படும். ஏனென்றால் இடையில வந்து சிற்றஸ்வரங்கள் மத்தியம காலத்தில் பாடப்படுறது. இப்பொழுது உங்களுக்கு கீர்த்தனம். నిన్ను బేనా రఘువర బ్రో చేవా రే బరురా నిన్ను బేనా రఘువర నన్ను బ్రో చేవా రే బరురా నిన్ను వినా రఘువర నన్ను బ్రో చేవా రే బరురా నిన్ను వినా రఘువర నన్ను నీ చరణం భుజమునునే బిడంజాల కరుణాల బాల బ్రో చేవా రే బరురా నిన్ను బినా రఘువర నన్ను నీ చరణం భుజమునునే బిడంజాల కరుణాల బాల బ్రో చేవా. ఓ చతురాననాది పండిత నీతు పరా కేలనయ్యా చతురాననాది పండిత నీతు పరా కేలనయ్యా చతురాననాది వందిత నీతు పరా కేలనయ్యా ఓ చతురాననాది వందిత నీతు పరా కేలనయ్యా నీ చరిత్రము పొక్కటలేను నా చిందతీచి వరములిచి వేగమే నీ చరిత్రము పొక్కటలేను నా చిందతీచి వరములిచి వేగమే సనిద పదని సని నిద గపం పదమయ గమ పదని సన్నిద పమ నిద పమయ గమ పదమయ గరిస్ సమగమ పదమ పదని ససరిని నిని సదా తదని పద మపదని సనిద మగమని దని పదమ పదని సమాని సరి సానిద పస నిద పమగమ పదని బ్రో
చేవం కరే వరురాయ నిన్ను వినా రఘువర నన్ను నీ చరణం భుజమునునే విదజాల కరుణాల బ్రో చేవా సీతాపతే నాపై నీ కపిమా నాములేత సీతాపతే నాపై నీ కపిమా నాములేత వాతాత్మజాయ శ్వేతపాత నా మొరలను వినరాత వాతాత్మజాయ శ్వేతపాత నా మొరలను వినరాత ఆతురమురక విరాజుని బ్రోచిన వాసుదేవుడవు నీవు కథ ఆతురముర హరిరాజుని బ్రోచిన వాసుదేవుడవు నీవు కథ తురముర హరిరాజుని బ్రోచిన వాసుదేవుడవు నీవు కథ తురముర హరిరాజుని బ్రోచిన వాసుదేవుడవు నీవు కథ పాదగమల్ల కోటి కోటిక నాయ చేయి పయటి విడివన పాదగమల్ల కోటి కోటిక నాయ చేయి పయటి విడివగ సనిధ పదని సని నిధ పమ పదమ గమ పదని సని దపమ నిధ పమ గమ పదమ గరి సమ గమ పదమ పదని సరి ని సజా దని పదని సని దపమ గమ నిధని పదమ పదని సమాని సరి సని దప సని దపమ గమ పదని బ్రో చేవా రే వరురా నిన్ను వినా రఘువర నన్ను నీ చరణం భుజమునునే విదజాల కరుణాల వల బ్రో చేవా மிக சிறப்பாக அமைந்திருந்தது. இது ஒரு சவுக்க கால கீர்த்தனம், அதாவது 2 நடையில ஆறுதலாக பாடுறபடியே கொஞ்சம் நேரம் எடுத்தது. இன்னும் நேரம் காரணமாக நான் சில பாடல்களை எடுத்து வந்திருந்தேன். அதாவது ஒரு பதம், முத்துத்தாண்டவருடைய பதம் ஒன்று சிஷ்ட நடையில் அமைந்த ஒரு பாடல் ஒரு தெருவில் வாரானோ எனக்கு தெருவில் வாரானோ எனக்கொரு திரும்பி பாரானோ தெருவில் வாரானோ என்னை சற்று திரும்பி பாரானோ தெருவில் வாரானோ. இப்படி ஒரு இது முழுவதும் பாடி காட்ட முடியவில்லை, நேரம் கருதி. மற்ற ஜாவளி ஒன்று இருக்கின்றது, அருமையான ஒரு ஜாவளி. அது கூட இசை கற்றவர்கள் அதை கற்றிருக்கிறார்கள். அதனை நாங்கள் நடனத்துக்காக கூட அதை ஆடலாம்.
అప్పుడు మనసు తిలుతునరే அறிவரோஜி தேடி மாட அவுடு மனசு தெலுச்சுனரே. இது ஒரு தெலுங்கு ஜாவலி. இப்படி நிறைய இந்த ராகத்தில் எடுத்து கொண்டு போகலாம். நிறைய நேரம் கருதி நாங்கள் கடைசியாக ஒரு ஹம், திரை இசை பாடலை பார்ப்போம். திரை இசை பாடல்களும் இந்த ராகத்தில் அமைந்திருக்கின்றன. அவற்றில் ஒன்றை எடுத்துக்கொண்டா உன்னிகிருஷ்ணன் பாடியது அருமையான அந்த கமாஸ் ராகத்தை அருமையாக கொண்டு வந்திருக்கிறார் இந்த பாடலுக்குள். ரகுமான் ஏஆர் ரகுமான் இசையமைத்திருக்கிறார் அழகாக. உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே, உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே, தன்னுடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே, தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே, கண்ணில் வலியும் ஒரு துளி போதும் கடலும் முருகும் தாயே, உன் கண்ணில் வலியும் ஒரு துளி போதும் கடலும் முருகும் தாயே, உன் காலடி மட்டும் தருவாய் தாயே, சொர்க்கம் என்பது பொய்யே, உயிரோ நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே, விண்ணை படைத்தான் மண்ணை படைத்தான் காற்றும் மழையும் ஒளியும் படைத்தான், விண்ணை படைத்தான் மண்ணை படைத்தான் காற்றும் மழையும் ஒளியும் படைத்தான், பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை, பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை, சாமி தவித்தாள் சாமி தவித்தான் தாயை படைத்தான், உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே. இந்த பாடல் அருமையாக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த கமாஸ் ராகத்தில் அமைத்திருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் இந்த கமாஸ் ராகத்தை பற்றி நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதற்கு இன்று எனக்கு உதவியாக திருமதி அருந்ததி மாஸ்டர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார். அவர் நான் கேட்டவுடனே உடன்பட்டிருந்தார். அதோடு இந்த பாடல்களை அருமையாக வந்து பாடி காட்டி உங்களுக்கு இந்த விளக்கத்தையும் தந்திருந்தார். அவருக்கு எனது மனம் அந்த நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்த இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களிடம் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். கலைவாணி டீச்சருக்கும் நான் நன்றி சொல்ல வேணும். என்னை கேட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்கு எனக்கு நீங்கள் சந்தர்ப்பம் தந்ததுக்கு உங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி. மிக்க நன்றி. இந்த இந்த இவற்றில் நீங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்காக ஒருவர் நீங்களே முன் வந்து நான் நிகழ்ச்சி கலந்து கொள்கிறேன் என்று சொல்லலாம். இதற்காக நீங்கள் ராகத்தை கட்டாயமாக ராகம்தான் நீங்கள் சொல்ல வேண்டுமில்லை. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கூட சொல்லலாம். அந்த ராகத்தை நான் கண்டுபிடித்து உங்களுக்கு இந்த ராகம் என்று அந்த ராகத்தை பற்றி உங்களுக்கு விளக்கம் தருவேன். அதே போல தேவாரமாக இருந்தானே திருவாசகமாக இருந்தானே நீங்கள் எதையாண்டாலும் திரை இசை பாடலோ
என்ன பாடலாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த ஒரு ராக பாடலை சொல்லி என்னிடம் சொன்னால் நான் அதற்குரிய ராகத்துக்குரிய விளக்கத்தை தந்து அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பற்றிக் கொள்ளலாம். அடுத்த நிகழ்ச்சிக்கு யாராவது வருவதாக இருந்தாலும் நீங்கள் என்னிடம் கூறிவிடுங்கள். இப்பொழுது நிகழ்ச்சிக்காக ஆனந்தி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பேச இருப்பவர்களை அழைத்துக் கொள்ளலாம். நீங்கள் எல்லாரையும் முதலாவது பாராட்டியும் வாழ்த்தியும் ஒரு 30 வினாடிகள் கைதட்டுங்கள். நன்றி. நன்றி. இப்பொழுது ஞானா யுவராஜா மாஸ்டர் கை போட்டிருக்கிறா. நீங்க எதுவும் கதைக்கணுமென்றா கதைக்கணும். ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். நான் இத்தருணத்தில் அருந்ததி மாஸ்டர் வோக்கல் வாயால பாடுவதிலும் பார்க்க வீணா டீச்சர் வந்து பாப்புலராக இங்கிலாந்துல இருந்து எத்தனையோ பிள்ளைகள் அரங்கேற்றம் செய்ததைத்தான் நான் கூடுதலாக அறிஞ்சிருக்கின்றேன். அந்த விடயத்தில் அவ வீணையிலும் அவ்வளவு கட்டிக்காரியாக நல்லா இருந்து எல்லாருக்கும் நல்ல உதவி செய்தவா. ஆனா எல்லாரையும் நல்லா என்கரேஜ் பண்ணுவா. இப்போ முன்னுக்கு வர வேணும், எல்லாரும் படிக்க வேணும் என்று சொல்லி அந்த இடத்துல என்ன மகளையும் கிரேட் 8 மட்டும் படிப்பிச்சு பெரிய லோகன் ஹோல் அப்படியான இடங்கள்ல பிளே பண்ணிக்கல தன்னோட ஈக்குவலா இந்த மகளையும் கூட்டிக் கொண்டு திரிவா. ஏன் அவ்வளவுக்கு கட்டிக்காரியா இருக்கிறான்னு சொல்லி அருந்ததி செய்ததை நான் பெருமையாக சொல்ல இந்த தளத்தில் விரும்பியுள்ளேன். தேங்க்யூ. நன்றி. கேன்குவனேசன் மாஸ்டர், நீங்க கதை. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அருந்ததி அம்மாவும் கலவாணி அம்மாவும் இன்று ஒரு கலக்கே கலக்கி விட்டார்கள். ஹமாஸ் ராகத்தை எடுத்து நுணுக்கமாக ஆராய்ந்து வெவ்வேறு பாடல்களையும் கீர்த்தனை பாடல்களையும் பாடியங்களை மகிழ்வித்ததற்கு நன்றி. நான் எனக்கு இசையை ரசிக்க தெரியும், ஆனால் இசையக்க தெரியாது. நான் பாடினால் நீங்கள் எல்லாரும் ஓடிவிடுவீர்கள். ஆனால் நீங்கள் பாட்டை கேட்பதில் எனக்கு மகிழ்ச்சி. நான் பொதுவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் பல பேருக்கு இது தெரியாதான விடயத்தை நான் ஒரு விடயத்தை சொல்ல உள்ளேன். தமிழில் மட்டும்தான் முத்தமிழ் என்று உள்ளது, மற்ற பாஷைகள் அப்படி கிடையாது. இயல், இசை, நாடகம், அந்த இசையை கொண்டு வந்து நடுவில் வைத்தார்கள். ஏனென்றால் அந்த இசை என்பதுதான் முதல் உருவானது தமிழர் மத்தியிலே. இயல் பிறகுதான் வந்தது. ஆரம்ப காலத்தில் கிராமிய பாடல்கள் அந்த காலத்தில் கூறுவார்கள் மண் இசை என்று. மண்ணிலே இருந்து பிறந்தபடியால் அதுக்கு மண் இசை என்று பெயர். பிறகு என்னென்றா காரைக்கால் அம்மையார் வந்து அந்த மண் இசையை பதப்படுத்தி பண்படுத்தி பண்ணிசையாக மாற்றினார். அவர் பண்ணில முதலாக நட்டபாடை என்ற பண்ணில் தான் இப்பொழுது நீங்கள் கூறுகின்ற கம்பீர நாட்டையே அவர் நட்டபாடை என்று அழைத்து அந்த நட்டபாடையில் தான் மூத்த திருப்பதிகம் போன்ற பதிகங்களை முதல் இந்த உலகுக்கு பண்ணிசைய கொடுத்தவர் ஒரு பெண் தான், ஆண்கள் அல்ல என்றதை கூறி வைக்க நான் பெருமைப்படுகின்றேன். அடுத்ததாக வந்தவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் அதே பண்பாட்டில் அவரும் தோடுடைய செவியனை பாடும் பொழுது நட்டபாடை என்ற பண்ணைத்தான் பயன்படுத்தி, அதாவது இப்போது ராகமாக விளங்குகின்ற கம்பீர நாட்டியத்தான் அவர் தூக்கி பிடித்தார். அவர் அதாவது காரைக்கால் அம்மையாரை பின்பற்றித்தான் தனது பாடல்களை பாடியுள்ளார். உதாரணமாக முதல் பாடல்களாகிய தோடுடைய செவியன் அந்த ராகத்தில் தான் பண்ணில் தான் அமைந்துள்ளது. அப்ப ராகம் என்றா என்ன என்று கேள்வியை கேட்டால், ராகம் என்பது வெறும் இசை அமைப்பு அல்ல, அது ஒரு உணர்வின் மொழி. சந்தோஷம், துக்கம், அமைதி, பக்தி, வீரியம் போன்ற மனித உணர்வுகளை சொல்லாமல் சொல்லும் சக்தி கொண்டதுதான் ராகம். கர்நாடக இசையில் உள்ள ஒவ்வொரு ராகமும் ஒரு தனித்துவமான மனநிலையை வெளிப்படுத்துகிறது என்றே கூறலாம். உதாரணமாக மோகன ராகத்தை பாடினீர்கள் என்றால் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அது கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு ராகமும் ஒரு குறிப்பிட்ட நேரம், சூழ்நிலை
மனநிலையுடன் நம்மை இணைக்கின்றது. அடுத்ததாக இன்று நீங்கள் நேயர்களைத்தானே தூக்கி பிடிக்கிறீர்கள். இப்ப நேயர்கள் என்றால் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டுத்தானே வேண்டும். அப்ப நேயர்கள் என்றால் இசையை உணர்ந்து ரசிப்பவர்கள் என்று கூறலாம். அவர்கள் இசை அறிஞர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இசை அறிஞர் இல்லை, ஆனால் ரசிக்கின்றேன். அம்மா அருந்ததி அம்மா பாடிய பாடலையும் கலைவாணி அம்மா பாடிய பாடலையும் நான் நன்றாக ரசித்தேன். அப்ப நான் எனக்கு இசை தெரியாவற்றியும் எனக்கு ரசிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு ராகத்தை கேட்டால் மனம் அமைதியாகிவிட்டால், கண்கள் நனைந்தால், உள்ளம் மகிழ்ந்தால் அவர்களே உண்மையான நேயர்கள். அதாவது ஒரு நல்ல பாடகர் நல்ல சரியான ராகத்தை வழங்கினால் நேயரின் மனம் தானாகவே அதில் லயித்துவிடும். நன்றி. மீண்டும் ஒரு முறை அருந்ததி அம்மாவுக்கும் கலைவாணி அம்மாவுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி மகிழ்கின்றேன். வணக்கம். நன்றி. டாக்டர் சரஸ்வரன் நீங்க கதைங்க. அன்மியூட் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று அருந்ததி அம்மாவும் கலைவாணி அம்மாவும் நீங்க இருவரும், எனக்கு பாட்டுன்னாவே அது சரியான விருப்பம். அது என் குவனேசன் சொன்ன மாதிரி எங்களுடைய உணர்வுகளை என் துன்பமோ இன்பமோ எல்லாவற்றையும் காட்டி அந்த நேரத்தில் அதுக்குள்ளே மூந்து போவோம். இன்றைக்கு எனக்கு பாட்டு விருப்பமான ராகங்கள் விளங்காது, ராகங்களை சொன்னால் என்ன மாதிரி என்று விளங்காது. இன்றைக்கு எங்களுக்கு சங்கீதத்தை படிப்பிக்கிற முறையிலையும் எங்களுக்கு ராகங்களை பற்றி படிப்பித்து உங்கள் அழகிய குரலில் இருவரும் பாடல்களையும் தந்து மகளை வைத்ததுக்கு மிகவும் நன்றி. இப்படி நாங்கள் இப்படி படித்து கொண்டு போக எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ராகங்களும் விளங்கும். ஆனால் சரியான கஷ்டம், அந்த சொல்லுகளே கஷ்டம். என்றாலும் மிக்க நன்றி. நன்றி. கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போனால் உங்களுக்கும் பங்கு பெற்றக்கூடிய நிலைமையில வருவீங்கள் எல்லாரும். பஞ்சாச்சரம் மாசம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று கலைவாணி அம்மாவும் அருந்ததி அம்மாவும் அருமையான ராகங்களும் நேயர்களும் என்ற தலைப்பில் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினார்கள். அருமையாக இருந்தது. முதல் அவர்கள் எங்களுக்கு சரி அந்த அதாவது சங்கீதம் பற்றிய விவரங்களை எங்களுக்கு எடுத்துரைத்தார்கள். பிறகு ராகங்களை பற்றி எடுத்துரைத்தார்கள். சிறு வயதில் சில வேளைகளில் ஞாபகம் இருந்தாலும் இப்பொழுது திருப்பி கேட்கும்பொழுது கூட ஞாபகம் வந்து எங்கள் எல்லோருக்கும், அதாவது நேயர்களுக்கு படிப்பிக்கிற மாதிரி இருந்தது. நல்ல ப்ரோக்ராம். அடுத்தது இன்றுதான் நான் அறிந்தேன், அருந்ததி அம்மா அதாவது கொலம்பு ஹிந்து காலேஜிலையும் சிற்பத்தான இந்த ஃபேமஸான புத்திஸ்ட் காலேஜ் அதுங்கேயும் படிப்பிச்சு சந்தோஷம் அதிலே அங்கேயும் மியூசிக் டீச்சராக இருந்தது. கொழும்புல எல்லா இடத்துலையும் கலக்கி இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு பெருமையான இடங்கள்ல இருந்திருக்கிறான்றதை எனக்கு அறியக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் நன்றி. கீப் இட் அப். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. சரோசுந்தரலிங்கம் மாஸ்டர். அனைவருக்கும் எனது வணக்கம். இன்று 2 சங்கீத வித்துவான்கள், ஜெர்மனியில் இருந்து கலைவாணி யோகானந்தராஜா அவர்களும், லண்டனில் இருந்து திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா அவர்களும் ஒரு இசை வேள்வியை, ஒரு அருமையான சங்கீத வேள்வியை எமது தளத்தில் சிறப்பாக நடத்தி அனைவரையும் மகிழ்வித்ததற்கு அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் இசையால் வசமாக உள்ளங்கள் எது? ஒரு இசையால் வசமாகாத உள்ளங்களே இல்லை என்று எங்கள் அனைவரையும் எமது செவிக்கும் எமது மனதுக்கும் இனிமையை ஊட்டும் கமாஸ் ராகத்தில் அருமையாக விளக்கங்களையும் கூறி பாடல்களை வழங்கியதற்கு அவர்கள் இருவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து, மீண்டும் இத்தகைய நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்து கொண்டு வாருங்கள்.
இசையும் அதாவது நேர்கள் ஆகிய நாங்கள் உங்களை நன்றாக வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம். மீண்டும் வாருங்கள் என்று வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நன்றி. ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் உங்களை. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று கலைவாணி மாஸ்டரும் அருந்ததி மாஸ்டரும் ஒரு அருமையான இராகங்களும் நேயர்களும், அது உண்மையிலே ஒரு இது தொடர்ந்து நடத்தினா உண்மையில எங்களுக்கு நல்லம். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் எடுத்து தொடர்ந்து ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டரோட கதைச்சு அப்படி தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்தீங்களா இப்போ நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பாட பழகிடுவோம். நான் சின்ன வயசில் சங்கீதம் படிக்கவில்லை. இங்கே வந்து தான் மகளுக்கும் மகனுக்கும் டீச்சரை ஓடி தெரிஞ்சு இப்போ மாலண்ட புக்ஸ் எல்லாம் வச்சுருக்குறேன். டீச்சரை அப்ரிஷியேட் பண்ணுறவா இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்குறீங்களேண்டு. அப்போ அதில் கொஞ்சம் இது பேசிக் இது ஒழிய இருக்கிற ஒழிய எனக்கு ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இப்போ சீனியர்ஸ் குரூப்பில் சேர்ந்து ஒரு டீச்சர், எங்களுக்கு மியூசிக் டீச்சர் வந்து கொஞ்சம் இந்த இதுகளுக்கு தான் ஒவ்வொரு செலிப்ரேஷன்ஸ் அதுகளுக்கும் ஒவ்வொரு பாட்டுகள் படிப்பிக்கிறவா. ஆனால் முறையான சங்கீதம் இல்லை, இதுகள் படிப்பிக்கிறவா. ஆனால் உண்மையிலே அது ஒரு சங்கீதம் ஒரு தெரப்பி மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். நாங்கள் சங்கீதத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் அவ்வளவோ உங்களோட மனத்தில் உள்ள இதுகளையெல்லாம் மறந்து இது பண்ணலாம். உண்மையிலே அருமையாக இருக்கிறது. கலா அடுத்ததாக நான் வர மாட்டேன். இப்போ சரோ சுந்தரலிங்கம் மாஸ்டர் நல்லா பாடுவான். அவள் அப்படிங்கோ அடுத்த ப்ரோக்ராமுக்கு வேணுமெண்டா உண்மையில நான் பிறகு உண்மையில ஒரு பாட்டு படிச்சு வேணுமெண்டா அது என்ன ராகம்ண்டு கட்டாயமா இதுல இருக்கிற எல்லாரும் கலந்து கொள்ளுவினம். சும்மா பாடுவேன். அப்ப அதை பாடி எனக்கு அந்த ராகங்கள் தெரியாது. நீங்க அந்த ராகத்துல ஒரு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் அப்படி இப்படி எடுக்கலாம். நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அதுதான் மிகவும் அருமையான. நீங்க தொடங்கினது ஒரு நல்லது. தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்தா உண்மையில இங்க உள்ள எல்லாருக்குமே நல்ல பிரயோசனப்படும். நன்றிக்கலாம். நன்றி. ராஜேஷ் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ டாக்டர் சதாமனோ மாஸ்டர். கலவாணி அம்மா அண்ட் அருந்ததி அம்மா மிகவும் சிறப்பான ஒரு ப்ரோக்ராமை எங்களுக்கு தந்தீங்கள். நான் சங்கீத வேர்ல்டிலேயே ஆழ்ந்து போனேன். அவ்வளவு தூரம் நான் என்ஜாய் பண்ணேன். பியூட்டிஃபுல் ஈவினிங். வேற எனக்கு அதுக்கு மேல சொல்லிடல. அது எனிவே மற்றவர்களுக்கு கருத்துக்கள் சொல்ல வேணும். எனக்கு நானும் சங்கீதம் கிரேட் 4 மட்டும் படிச்சுதான். ஆனா உந்த லெவல் இந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் போகல. நீங்க பயப்படுற மாதிரி இல்ல. நீங்க கலந்து கொள்ளுங்க, நாங்க பாப்போம். நீங்க கலந்து கொள்ள வேணும், பாப்போம். ஒரு முறை நீங்களும் கலந்து கொள்ளுவீங்கள். அது ஒன்றும் நீங்கள் ஒவ்வொருவரா வரைக்குள்ள உங்களுக்கு நானும் கலந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் வரும் பாருங்க. அடுத்தடுத்து மற்றவர்கள் வந்த பிறகு நீங்கள் வாங்க. ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். அருமையான நிகழ்ச்சி, ராகங்களும் நேர்களும் வந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சி எடுக்க இந்த தளத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரமில்லை. நீங்கள் வந்து ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிறீங்க. ஜெர்மனிலே எத்தனை ஒரு டீச்சர்ஸ் இருப்பினும், அதே போல பிரான்ஸ், யூரோப்ல எல்லா இடத்துலையும் டீச்சர்ஸ் இருப்பினும் அவையில இன்வைட் பண்ணி செய்யுங்க. அப்போ ஒரு வெரைட்டியா இருக்கும். இதுக்குள்ள வந்து கொஞ்சம் பேர் வச்சு கொண்டு செய்யாம அதுக்கு கொஞ்சம் நீங்க ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணித்தான் எடுக்க வேணும். எல்லாம் மொழியில இருந்து இசை தெரிந்தவர்களை கொண்டு வந்து நான் செய்ய விரும்பல. நான் இசை தெரியாதவர்களுக்கு இசையை இந்த நுணுக்கங்கள் இவற்றை சொல்லிக் கொடுக்கணும் என்று நான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கினேன். ஆனா மற்றவர்களை கொண்டு வந்தா ஒரு பேட்டி மாதிரி போயிடும், பேட்டி நிகழ்ச்சி மாதிரி போயிடும். அது வேற வித்தியாசமான நிகழ்ச்சி. அப்படி செய்வதுன்னா அது அதே இன்னொரு நிகழ்ச்சியாகத்தான் செய்யணும். அப்படி மாத்தி மாத்தி செய்ய சொல்றேன். அப்படி செய்யறேன்னா இசை ஆசிரியர்கள் கொண்டு வரலாம். அப்படி செய்ய என்ன நடக்கும்னா கன விஷயங்களை படிக்கலாம். நாங்களும் அதுல இசையை பற்றியும் கூட தெரியலாம். நடுகளும் ஒரே மாதிரி மாறி மாறி கொண்டு வரலாம். என்ன அப்படி நேர்கள் என்று சொல்லி இப்போ யூரோப்பில இருந்து கொண்டு வரலாம். எல்லா இடத்துல இருந்து கொண்டு வரைக்க அவளுக்கு இந்த வர்றதால என்ன நன்மை இருக்குன்னு இந்த தளத்தை பற்றியும் தெரிய வேண்டி வரும். பலருக்கு தெரியாது இந்த தளம் இருக்கிறது. இரண்டா நாங்கள் இந்த தளத்துல செய்கிற யோகா எக்ஸசைசஸ், மற்றது நாலேஜ் டீச்சர்ஸ், அதே போல நல்ல சேர் எக்ஸசைசஸ் அண்டு மற்றது தியானம் எல்லா விடயத்திலையும் இதுல இருக்குது. அப்ப பலருக்கு அது தெரிய வேண்டி வரும். தெரிஞ்ச ஃபியூச்சர்ல வரக்கூடும். அதுக்குத்தான் நான் சொன்னேன்னா அதை நீங்க ட்ரை பண்ணலாம். இல்லாட்டிக்கு பொதுவாகவே அதை
வேணுமெண்டா அந்த பேரை கூட நீங்க மாத்தலாம். ராகங்களின் நேர்களும் என்று சொல்லாம வேற மாதிரி ஒரு ஜெனரலா டாபிக்ல போட்டு மாத்தி கூட செய்த ஒரு வெரைட்டியா கிடைக்கும். எங்கட தளம் மண்டு வச்சிருக்காருங்க. எங்கட தளம் மாத்திருந்தான் இல்ல ஒரு பேட்டி மாதிரியும் எடுக்கிறது நல்லா இருக்கு. அப்படித்தான் இப்ப நடந்த மாதிரி கிடந்தது. இன்றைக்கு நடந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குற மாதிரியும் சொல்றது. இப்ப அவையிலையும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணக்கூடிய மாதிரி அதை பெரிய சிந்திச்சு போட்டு பேர்ந்து தொடரலாம். இல்ல, நன்றி. அது நான் செய்வேன். அதுக்கு நிறைய ஆசிரியர்கள் நான் கேட்டா வருவார்கள். நான் செய்வேன் அடுத்த நிகழ்ச்சிக்கு. அப்படி என்ன மிக நன்றி. ஸ்ட்ராங்கா இருக்கு, வெரி ஹெவியா இருக்கு. இன்றைக்கு ஒரு கச்சேரி பார்த்த மாதிரி இருந்தது. அதே போல ஒவ்வொருவருக்கும் அது விருப்பமா இருக்கும். இல்ல சில பேர் சொன்னார் கன்குவனேஷன் எல்லாம் அவருக்கு பாட தெரியாட்டியும் அதை ரசிக்கிறதுக்கு ஒரு தன்மை வேணும். அதுலதான் இருக்கு இது என்று சொல்லிக்கொண்டு நான் நிறைவு செய்கின்றேன். மற்ற அறிவித்தல்களும் இருக்கின்றது, மற்றதும் இருக்கு. அது சதா மாஸ்டர் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சாட் பாக்ஸ்லயும் இருக்கு, அறிவித்தல்களும் இருக்கு. நன்றி. நன்றி. பாபு சொன்ன மாஸ்டர் நீங்க வரீங்க. வணக்கம். இசையால் வசமாக இதயம் இது இது எது. இதுல எனக்கு என்ன பிரச்சனை என்றால், இதயம் என்று சொல்வதா இதயங்கள் என்று சொல்வதா, சூலமங்கலம் சகோதரிகளா, அருந்ததி கலைவாணி சகோதரிகளா? அடடா, எவ்வளவு திறமையான ஒரு நிகழ்ச்சியை செய்தீர்கள். நிகழ்ச்சியில் முதலில் பிடித்து கொண்டது இந்த நிகழ்ச்சியை நடத்திய முறை. அதாவது ஒருவரை இன்னொரு சங்கீத ஆசிரியை பேட்டி கண்டு அவருடன் கேள்வி கேட்டு அதை அவரை படிப்பதற்கு செய்த ஒரு முறை மிக அழகாக இருந்தது. அதை நான் மிகவும் கேட்டு மகிழ்ந்தேன். அருந்ததி சகோதரியின் பாடல்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இருந்தாலும் இந்த சங்கீத பாடல்களை இவ்வளவு தெளிவாக அவர் பாடிய நாங்கள் இந்த ஜோர் சுவாமியில் அதில் எல்லாம் படிச்சிருக்கிறார். நேற்றைய கூட படிச்சிருந்தோம். இதுல நீங்கள் கொண்டு அவை இப்படி கொண்டு அவை எங்களுக்கு வெளிப்படுத்ததற்கு நன்றி. அதை விட நீங்கள் படித்த உன்னிகிருஷ்ணன் பாடலும் மிக அழகாக பாடினீர்களாமா, தெளிவாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. எல்லா சங்கதிகளும் மிக சிறப்பாக இருந்தது. நல்லாக செய்தீர்கள். இதுல என்ன வேற சொல்லுறதுக்கு எந்த விதமான குறையும் இல்லை, நிறைவாகவே இருந்தது என்றுதான் கூற வேண்டும். மீண்டும் இப்படியான நிகழ்ச்சிகள் தொடர வேண்டும் என்று நான் பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் சகோதரிகள் இதுவரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நிர்மலா ஓகே, எல்லோருக்கும் இருந்த வணக்கம். அருமையான ப்ரோக்ராம். இன்றைக்கு கலைவாணி அம்மாவும் அருந்ததி அம்மாவும் அருமையான நல்ல பாடல்கள், நல்ல வடிவாக பாடுங்க. அருந்ததி மாஸ்டர் இதான் நான் வடிவாக எல்லாம் கேட்டேன். நான் நல்ல குரல் உங்களுக்கு. கலைவாணி அம்மா ரெண்டு பேரும் போட்டிக்கு போட்ட மாதிரி இருந்தது. சந்தோஷம். திரும்பவும் இதை எதிர்பார்க்கிறோம் உங்களோட ப்ரோக்ராம. நன்றி. நன்றி. சுகேந்திரா மாஸ்டர், நீங்கள் உங்களோட கருத்துன்னு சொல்லி சாட் பாக்ஸும் மற்ற நிகழ்ச்சியும் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுவீங்கள் என்ற ஒரு தகவல் கிடைத்தது. அதை செய்யுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று ராகங்களும் நேயர்களும் என்று நேற்று நிகழ்ச்சி நிரலை பார்த்தவுடன் நான் கலைவாணி அம்மா ஏதோ கதைக்க பேச போகிறா என்று நினைத்தேன். ஆனால் இன்று நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ற மாதிரி என்ன இன்னொரு ஆளை அருந்ததி மாஸ்டரையும் இணைத்து நீங்கள் அந்த நேயர் விருப்பம் அதுகள் மாதிரி செய்ததை இட்டு சங்கீதத்தை பற்றி பேசியதை கேட்டு சந்தோஷம் அடைந்தேன். ஏனென்றால் என்ன பொறுத்து எனக்கு 7 சுரந்தான் தெரியும். அதை விட நான் சங்கீத மாஸ்டர் எங்களோட வீட்டில் சொல்லி தரைக்க அவரை 2 நாள்ல வீட்டை விட்டு அனுப்பி போட்டான். அப்ப அந்த நேரம் எங்களுக்கு ஆரோகம் ஏறு வரிசை, அவரோகம் இறங்கு வரிசை என்றெல்லாம் சொல்ல எங்களுக்கு ஏதோ தலைக்கு நோ மாதிரி இருந்தது. அவரை 2 நாள்ல வீட்டால அனுப்பியாச்சு. ஆனா இப்ப அதுக்கு பிறகு நாங்களாவே பாட்டுகளை பாடிக்கொண்டிருந்தோம்.
ஆனா இப்ப நீங்கள் சொல்லி இப்ப நாங்கள் பெரியவர்களாக வந்தா பிறகு இவற்றை எல்லாம் கேட்கும் போது அடே அப்ப படித்திருக்கலாமே, ஏன் சங்கீத மாஸ்டரையே வீட்டை விட்டு துரத்தினாங்கள் என்று யோசிக்க தோன்றுகிறது. மிக்க அவர் என்று சொல்லி நீங்கள் இருவரும் நன்றாக பாடினீர்கள். இவற்றை இன்னும் வந்து எங்களுக்கு சுரங்களை பற்றி சொல்லி தர வேண்டும் என்று கேட்டு, சுரங்கள் என்ன, ராகங்களை பற்றி கூற வேண்டும் என்று கேட்டு நான் இப்போது சாட் பாக்ஸை வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். இத்தியான தலம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். சாட் பாக்ஸில் வந்து ஆனந்தராஜா மாஸ்டர் போட்டிருக்கிறா, கிரேட் என்று போட்டிருக்கிறா. மீனாம்பிகை செல்வராஜா, அருமையான நிகழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. கமலாவதி கந்தசாமி, எக்ஸலன்ட், ஃபேண்டாஸ்டிக், தேங்க்ஸ். ஞானா யோகராஜா, கலைவாணி அம்மா, சாரி, யூ ஹேவ் டன் வெல் this program. Both of you sing well and make me to understand more, and I enjoyed. Siva London, Siva, excellent performance. This is like and போட்டுட்டாங்களே ஒன்றையும் காணல. Kala Mahalingam, Canada, thanks, excellent, very good, congratulations to both masters. God bless you, two masters. வாழ்க வளமுடன். பத்மினி, சிறப்பான நிகழ்ச்சி, நன்றி. சிவா லண்டன், ஃபர்ஸ்ட் மியூசிக் லெசன் ஃபார் மீ. இத்துடன் சாட் பாக்ஸ் முடிவடைகிறது. நான் நாளைய நிகழ்ச்சியையும் இருக்க வாட்ச் பண்ணுறேன். நாளைய நிகழ்ச்சிகள் காலை 9 மணிக்கு தியானம், பின் 9:15க்கு பிரான்சில் இருந்து யாழினி அருள் ரஞ்சன் வயதாவா வளர்ச்சியா என்ற ஓஷாவின் புத்தகத்தை பற்றி பேச வருகிறார். 10 மணிக்கு யோக சுவாமியின் குரு பூசை நடக்கிறது. அது சரிதானே ஸ்ரீஸ்கந்தராஜ மாஸ்டர்? 10 மணிக்கு குரு பூசை நடைபெறும். 11 மணிக்கு இந்தியாவில் இருந்து டாக்டர் சுரேஷ்குமார் முருகேசன் மன அழுத்தத்திலிருந்து வலிமைக்கு அமைதி சார்ந்த சமூகத்தை கட்டியெழுப்ப நவீன அழுத்தங்களை நிர்வகித்தல் பற்றி பேச வருகிறார். பின் இரவு 8 மணிக்கு தியானம், 8:30க்கு உடல் தவமும் உளத்தவமும் பற்றி பேச ஸ்ரீதரன் இலங்கையிலிருந்து வருகிறார். இத்துடன் நாளைய நிகழ்ச்சி நிரல் முடிவடைகிறது. மிக்க நன்றி சுவேந்திரா மாஸ்டர். இப்ப அருந்ததி மாஸ்டர் கதைங்க. அனைவருக்கும் வணக்கம், மிக்க நன்றி. இப்ப என்னென்னா கலைவாணி டீச்சருக்குத்தான் நாங்கள் நன்றி சொல்லணும். என்ன இந்த ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டு வந்தபடியா என்ன எல்லாருக்கும் அந்த ராகத்தை பற்றி எல்லாம் தெரிய வருகின்றது. மற்றும் ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர் எத்தனை பேரை உள்ளுக்குள்ள கொண்டுடலாம்னு தான் என்னென்ன வேறு டீச்சர்ஸ் வந்தால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வருவினம், தியானத்துக்கு வருவினம், அந்த நோக்கத்துடன் அவர் உங்களை அணுகி இருக்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எங்களோட தளத்தில் இருக்கிற ஆக்கள்லையும் இந்த மியூசிக் தான் தெரியணுமென்று இல்லை, அவையில் ஒரு ராகத்தை எடுத்து என்ன பாட்டிலையும் பாடலாம். ஆனபடியாக அந்த சங்கீத பாட்டு தான் பாடணுமென்று இல்லை, அந்த பாட்டை சொன்னா கலைவாணி அம்மா அதுக்கு அந்த ராகத்தின் விளக்கத்தை உங்களுக்கு கூறி தருவார் என்றுதான் அவன் நோக்கம். அப்படியா அது சங்கீதத்தை பற்றி எவ்வளவு தெரிய வருது எல்லோருக்கும். ஏனென்றால் சங்கீதத்துக்கு வயது இல்லை, எந்த நாளும் படிக்கலாம், இப்போ கூட படிக்கலாம் எல்லாரும். ஆனபடியே இது ஒரு எல்லாருக்கும் ஒரு பயிற்சி வகுப்பாகவும் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. உங்களுடைய முயற்சி மிகவும் திறமையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். போக போக எல்லோருக்கும் ஒரு சங்கீதத்தில் ஒரு ஆர்வம் வரக்கூடிய இதை நீங்க கொண்டுறீர்கள். நன்றி. நன்றி 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 நன்றி. பவானி விக்னேஸ்வரன் மாசகலை. எல்லோருக்கும் வணக்கம். இன்று நல்ல திறமையாக அருந்ததி அம்மாவும் கலைவாணி அம்மாவும்
ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு நல்லா பாடினீர்கள். நல்ல அழகான பாட்டுகள் எல்லாம் பாடினீர்கள். நல்ல வடிவாக இருந்தது. இதை போல மற்றவர்களும் பாடி கேட்க விரும்புவதாக இருக்கிறேன். நன்றி அம்மா. நீங்களும் ஒரு முறை கலந்து கொண்டு கொள்ள வேணும். அதுக்கு தயாராகி கொண்டு சொல்லுங்க எப்ப வர்றீங்களேன்னு. நீங்க பாடுவீங்கன்னு தெரியும். நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. சுருக்கமாக நான் நேரத்தையும் கருத்தில் கொண்டு சுருக்கமாக கூறுகிறேன். கன்குவேஷன் மாஸ்டர் சொன்ன மாதிரி ரசிக்க தெரியும், பாட தெரியான்னு சொன்னேன். அது மாதிரி பாடல்கள் ரசிப்பதில் முக்கியமாக அதிகமான எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போடுறேன். நான் எல்லாம் அட்டென்ட் பண்றேன். நான் மியூசிக் ஃபங்க்ஷனும் தனியா ஒரு கலை இது மட்டும் இல்லை, எந்த கலையையும் நீங்கள் எந்த வயதிலையும் ஒப்பவும் கற்கலாம் என்று எனது அப்பா நடுவில் சொல்றதும் எனக்கு நினைவில் வந்தது. அருந்ததி மாஸ்டர் சொல்லும் போது எதா இருந்தாலும் வயது ஒரு தடை இல்லை, எதையும் கற்கலாம், எவரும் கற்கலாம் எதையும். அது அருமையாக இந்த நிகழ்ச்சி ஒரு கச்சேரி நடந்த மாதிரி தான் இருந்தது, அருமையாக இருந்தது. மிக்க நன்றி. நன்றி. அடுத்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்றவர் இப்பவே சொன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒருவர் முன் வந்து சொன்னா நன்றி, நல்லதா இருக்கும். அல்லது நான் சொல்ல வேண்டி வரும். ஓகே, மிக்க நன்றி. லீலா பத்மநாதனை கதைக்க விடுங்க. பாடக்கூடிய எங்க பாட்டு இருந்தாலும் முன்னுக்கு நிப்பா. நீங்க சொல்லுங்க, அவருக்கு டக்குன்னு சொல்லி விடுங்க. எனக்கும் பாட விருப்பம். அருந்ததி கொஞ்ச நாள் படிச்ச நான் சினிமா பாட்டும் படிப்பேன்.